ஹலோ வணக்கம் நண்பர்களே. இபிஎஸ்க்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒத்திவைப்பு. முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் பெறப்பட்ட விவகாரத்தில் சுமார் 4800 கோடி அளவில் ஊழல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அத்துடன் சிபிசிஐடி விசாரணைக்கும் எதிராக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்த நிலையில் உச்சநீதிமன்றமும் அந்த வழக்கை ரத்து செய்தது. பின்னர் மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க அனுமதி அளித்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றமில்லை என 2018ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் ஏற்கவில்லை. மீண்டும் விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் இருந்து வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்தது. ஆட்சி மாற்றம் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் புதிய விசாரணை தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது. பின்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்தது. உச்சநீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு அக்டோபர் 17ஆம் தேதி ஒத்திவைத்தது. உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் வழக்குகளை எதிர்கொள்கின்றனர். ஆளுங்கட்சியினர் யாரும் வழக்குகளை சந்திப்பதில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிரான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கருத்து தெரிவித்த நிலையில் வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.